அல்ஃபா கிரேஸ் ஏஜி சர்ச் பிரசன்ஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு ஆலயமும் ஆசீர்வாதமும், தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம். இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். பல முறை நாம் தேவனுடைய ஆலயத்தை பற்றி கேட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் என்றால் என்ன, தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் எப்படி வருகிறது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு யாரை கர்த்தர் கொண்டு வருகிறார், யார் ஆலயத்திற்கு வர முடியும், யார் வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். டெம்பிள் ஆஃப் காட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். டெம்பிள் ஆஃப் காட் இஸ் அன் அசோசியேஷன், we can say that. டெம்பிள் ஆஃப் காட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஆலயம் என்பது தேவனால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. ஆலயம் என்பது தேவனால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன். இதை யாரும் அழித்து விடவே முடியாது. ஒரு பள்ளிக்கூட இன்ஸ்டிடியூஷன் நடக்கும், 1000 டீச்சர்ஸ் வருவாங்க, 1000 டீச்சர் போவாங்க, பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபர் போவாங்க வருவாங்க. ஆனால் இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து நிலை நிற்கும். புரியவில்லை என்று நினைக்கிறேன். புரிந்தால் ஆமென் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமும் இன்ஸ்டிடியூஷன். இது யாரோ நினைத்து ஒன்று செய்வது அல்ல. எனக்கு பிற்பாடும் இயேசு வருகிற வரைக்கும் இந்த ஆலயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை எனக்கு பிற்பாடு ஒருவேளை கர்த்தர் யாரையாவது எழுப்பி கொண்டு வந்தா அவங்க ரோடு வரைக்கும் சர்ச்சை கட்டினா கூட கட்டலாம். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க 25 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்தா ஜேம்ஸ் சாலமன் ஏற்படுத்தின இந்த ஆலயம் இன்னைக்கு எவ்வளோ பிரம்மாண்டம் யாராவது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி, என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாஞ்சையும் நான் நிறைவேற்றுகிறதை விட யாரை கொண்டாதோ நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. புரிந்தால் கை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் என்பது இட்ஸ் an institution of God. கவனியுங்கள், ஏதேன் தோட்டத்தில் 2 இன்ஸ்டிடியூஷன் உருவானது. ஒன்று மேரேஜ், திருமணம் என்பதும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது, அந்த ஏதேன் தோட்டம் என்பது தேவன் வந்து தங்கின ஆலயம். ஆலயமும் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? இந்த 2 இன்ஸ்டிடியூஷனையும் யாரால் ஒன்று செய்யவே முடியாது. ஒருவன் அதை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் உண்டாக்கின இன்ஸ்டிடியூஷனை, திருமணம், குடும்பம், ஆலயம், இதெல்லாம் தேவன் உண்டு பண்ணினது. அப்போ நாளைக்கு கூட வெள்ளூரில் ஒரு திருமணம் இருக்கிறது. பல ஆயிரம் திருமணங்களை நடத்தி வைக்க கிருபை செய்கிறார். நான் அவர்களுக்கு சொல்லுவேன், நீ நினைத்து திருமணம் செய்து கொள்வது அல்ல, பார்த்ததுனால பேசுனதுனால அல்ல. இது யாரால் ஏற்படுத்தப்படுகிறது? அதை அறிந்தால் கையை பிடி, ஜெபம் பண்ணு, இணைச்சிக்கோ. அப்படி இல்லைன்னா முதல்ல என்ன செஞ்சிரு, சொல்லிடு, இதை நாங்கள் கேட்டுட்டு தான் செய்கிறோம். எத்தனை பேர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் என்னென்னு சொல்லுங்க பார்க்கல, கை வைத்தி. ஒன்று குடும்பம், ரெண்டாவது என்னது? இந்த 2 யாருடைய இன்ஸ்டிடியூஷன்? இதை யார் கனப்படுத்துகிறார்களோ தேவன் அவர்களை கனப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. இதை யார் ஹானர் பண்ணி அதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையில் ஒழுங்குகளை கொடுத்திருக்கிறார், சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை யார் ஆசீர்வதிக்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல இந்த ஆலயம், இங்கே வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்திலே, ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. எல்லாம் அதை மட்டும் சொல்லுங்க, எனக்கு இஷ்டமானவை. யாருக்கு இஷ்டமானதை செய்யணும்? அப்ப தேவனுக்கு இஷ்டமானது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுக்கு இஷ்டமானது என்னது? தேவனுடைய ஆலயம். அதனால்தான் ஏசாயா 58 உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடி. ஏசாயா 58 நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஜெபங்கள், ஊழியத்துக்குள்ள விரோதமா நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. 13ஆம் வசனம் 58:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. இப்ப இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரியுது? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது யாருக்கு இஷ்டம்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டமோ இல்லையோ, ஆனா இது யாருக்கு இஷ்டம் தெரியுமா? நமக்கு இஷ்டம் இல்லாம ஆக்குற சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். ஆலயத்தின் மேல வெறுப்பை உண்டாக்குகிற சாத்தான். ஆனா தேவனுக்கு பிரியமானது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இன்று நான் உங்களை கேட்கட்டுமா? தேவனுக்கு பிரியமான இஷ்டமான இதை செய்ய என் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லலாம். கை வைத்த முடியாதவங்க மறுபடியும் வருதுல உயர்த்த முடிஞ்சா உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு இஷ்டமான ஆலயம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இஷ்டமான ஆராதனை,
He loves his temple. He loves to come and dwell among us. He loves the people of whom worship. அவரை யார் ஆராதிக்கிறாங்களோ ஆராதிக்கிறதை யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். ஆகவே எனக்கு இஷ்டமானதை நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அங்க வந்து நீங்க என்னெல்லாம் செய்யணும்? What you have to do? என்னை சேவிக்கவும். ஆலயத்துல வந்து என்ன செய்யணும்? சேவிக்கவும். என்னை சேவிக்கணும். அப்ப ஆலயத்துல வந்தா சும்மா உட்கார்ந்துட்டு கையும் காலையும் அசைக்காம தூங்கிட்டு போக கூடாது. It is not a resting place. It is not a cafeteria. It is not a tea counter, tea center. இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து யாரை சேவிக்க வேண்டும்? தேவனை. இரண்டாவது அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். இங்க ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கண்டதெல்லாம் யோசித்துக்கிட்டு வீட்டை யோசித்துக்கிட்டு மத்தியானம் எங்க போகலாம் அது போகலாம் அதை யோசிக்க இங்க வரக்கூடாது. இங்க வந்து யாருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு இஷ்டமான ஆலயம், அப்புறம் உம்மை சேவிக்கிற ஆலயம், உம்முடைய நாமத்தை நேசிக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. அப்படி ஆலயத்தில் வந்தவரை ஆராதிச்சு அவருக்கு ஊழியக்காரராக மாற வேண்டுமாம். அவருக்கு என்னவாக மாறணுமா? ஊழியக்காரர். அப்படின்னா என்ன மாதிரி பாஸ்ட் ஆகிறத பத்தி சொல்லல. தேவனை ஆராதிக்கிற புதிய ஏற்பாட்டிலே அவருடைய ஆலயத்தில் வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க அவர் ஆராதிக்கிற எல்லாருமே பரிசுத்த ஆலயத்தில் வந்து இருக்கிற ஊழியர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஊழியக்காரராகும்படி ஓய்வு நாளை என்ன குலைச்சலாக்க கூடாது? பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி. ஆமென் சொல்லுவா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்தை நீங்க கனம் பண்ணினீங்கன்னா தேவன் உங்களை கனப்படுத்துவார். சங்கீதம் 118 ஆலயத்தின் வாசல் 26 வசனத்துக்கு முன்னால வாசித்தோம்னா, லேவியர்கள் அப்படி நின்று கொண்டிருப்பார்களோ எருசலேம் ஆலயத்தில் நின்று கொண்டு, லேவியர்கள் வெண்வஸ்திரம் தரித்து எருசலேம் ஆலயத்தில் நிற்பார்கள். எருசலேம் ஆலயத்திற்கு நேராக வாசலுக்குள்ளே நுழைகிறவர்களை பார்த்து, நீங்கள் வாருங்கள், யாருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை என்ன செய்கிறோம், அப்படியே அவர்கள் வரவேற்பார்களாம். நம்முடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வசதி வருமானால் ஒரு நாள் வெண்வஸ்திரம் தரித்து ஒரு 100 பேர் நிறுத்தி வைப்போம். அந்த நாள் வரும். சில பெரிய ஆலயங்களில் அவர்கள் செய்ய முடிகிறது. ஆனால் அன்றைக்கு எருசலேம் ஆலயத்தில் அப்படி அவர்கள் செய்தார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, வேற எந்த வாசலுக்கும் தேடி போயிடாதீங்க, எந்த வாசலுக்குள்ள வாங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய வாசலுக்குள்ள வாங்க என்று அங்க அவருடைய 19ஆம் வசனம் வாசிக்க. சங்கீதம் 118:19 நீதியின் வாசல்களை திறவுங்கள். நீதியின் வாசல் என்ன செய்யுங்க? திறவுங்கள். ஆலயத்தின் வாசல் என்ன வாசல்? அது நீதியின் வாசல். உங்களுக்கு பிடித்தமோ பிடிக்கவில்லையோ, ஆனால் உதாரணமாக சொல்லுகிறேன். ஒருவேளை ஆலயம், நம்முடைய ஆலயத்தின் ஆராதனை 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதே 8 மணிக்கு எங்கேயோ திருமணம் நடக்கிறது, அதே 8 மணிக்கு ஒரு பிறந்த நாள் விழா நடக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானதாக தான் இருக்கலாம், வழி இல்லாமலும் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், எந்த வாசலை நீங்க மதிக்க போறீங்க? கர்த்தருடைய வாசலை மதித்து இந்த வாசலை மிதிக்க போகிறோமா, அல்லது ஒரு திருமணம் 8 மணிக்கு இருக்கிற அந்த வாசலை மிதிக்க போகிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீதியின் வாசலில் உட்பிரவேசியுங்கள். எந்த வாசலில் பிரவேசிக்கிறியோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறுகிறது. In which gate you entered in your life. அதனால தான் திருமணமானவங்களுக்கு சொல்லுவாங்க, இவ புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, இவ வந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு அதான் பெண்ணு பார்க்க போகும்போது வீட்டை போய் பார்ப்பாங்க, இடத்த போய் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வீட்டு வாசல் ரொம்ப முக்கியம். வீட்டு வாசல் ரொம்ப முக்கியம். புரிந்தவரம் கை வைத்து, யாருடைய வாசலில் வர விரும்புகிறோம்னு சொல்லுவோமா, கை வைத்து உம்முடைய நீதியின் வாசலில் பிரவேசிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் ஏகப்பட்ட வாசல் இருக்குது. மாலுக்கு வாசல், அநேக சென்டர்ஸ்க்கெல்லாம் வாசல், ஏகப்பட்ட வாசல் இருக்குது. ஆனா ஆலயத்துக்கு என்ன வாசல் பேரு? நீதியின் வாசலில் பிரவேசிக்கிறவர்கள். கை வைத்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி, இது வரைக்கும் உங்களை இந்த நீதியின் வாசலில் பிரவேசிக்க வச்சவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் வாழ்க்கையில் எந்த வாசலில் பிரவேசிக்கணும்? அந்த நீதியின் வாசலில் பிரவேசிக்கிற நேரத்தில் போய் வேற எந்த வாசலையாவது போய் நுழைஞ்சிடக்கூடாது, வேற எந்த வாசலையாவது போய் கால் வச்சுட்டு இருக்கக்கூடாது.
அப்போ என் உள்ளம் பதக்க அடிக்கும், டெங்கு டெங்குன்னு அடிக்கும். ஆவியானவர் பேசுவார், இந்த 8 மணிக்கு நீ ஆராதனையில் நீதியின் வாசல்ல என்ன செய்யணுமே, பிரவேசிக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்டர் இன்டு தி கேட் ஆஃப் பிரைஸ். இந்த வாசலுக்கு 7 வித பேர் இருக்குது. துதியின் வாசல், நீதியின் வாசல், சமாதானத்தின் வாசல், இப்படி ஏகப்பட்ட வாசலை தேவன் இந்த ஆலயத்துக்கு வைத்திருக்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது? வேண்டாத வாசல நுழைஞ்சதுனால தான். நுழைய வேண்டிய வாசல நுழைஞ்சா நல்லா இருப்போம். நம்ம வாழ்க்கையில கண்ட வீட்டுக்கு போய், கண்ட இடத்திற்கு போய், கண்ட வாசல நுழைஞ்சி நம்ம வாழ்க்கையில கூட ஒரு ஜாப் சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வாசல நம்ம நுழையலாமா? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளில் வாசலில் உள்ள போகும்போதே ஒன்று வச்சிருப்பான். அது என்ன நீங்களே யோசித்துக்கிடுங்க. அந்த வாசலில் நுழையும் போதே ஒன்று வச்சுக்கிடுவான். வாசலில் உள்ள என்ட்ராகும் போதே ஒன்று வச்சுக்கிடுறான். சிலவெல்லாம் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதே ஒன்று வச்சுக்கிடுறான். அப்படின்னா அந்த வாசலில் நமக்கு என்ன வேலை? நீதியின் வாசலில் பிரவேசிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்க முடிந்தால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Enter into the gates of righteousness. நீதியின் வாசலில் பிரவேசிக்கிற ஜனங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள். சரி, இந்த நீதியின் வாசலில் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதைத்தான் 7ஆம் வசனத்தில் ஐசாயா 56:7 சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை என்ன செய்வேன்? கொண்டு வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:12 வாசிங்க. ஒரு இடத்திற்கு வந்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 28:11 ஒரு இடத்திலே வந்தான். தேவனும் நம்மை ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறார். புரிந்தால் கைவித்து ஆமேன் சொல்ல முடிந்தால் ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு வருகிற இடம் எந்த இடமா தான் இருக்கணும்? அது அவருடைய ஆலயமே தான். தேவன் கொண்டு வருகிற அவருடைய ஆலயம். தேவன் உன்னை உயர்த்தும்படி கொண்டு போனால் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருப்பார். தேவன் இருக்கிற இடமாக இருப்பார். அப்போ தேவன் இருக்கிற இடம், தேவன் போகிற இடம். சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் போனேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கே உள்ள படித்த ஒரு மாணவருக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கவில்லை, டாக்டரேட் சர்டிஃபிகேட் கிடைக்கல. டாக்டரல் யூனிவர்சிட்டி. கவனிக்கிறீர்களா? நான் உள்ளே காரை நிறுத்திட்டு இறங்கி நடந்த உடனேயே ஒரு 3 பேர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னாங்க. அது என்ன வாசலா இருக்கா? அப்ப அது நீதியின் வாசல். அது ஒரு யூனிவர்சிட்டி தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உடனே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பாஸ்டர் வந்திருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் ஸ்டாஃப் ரூம் இருக்குது, ஜெபாரை இங்கே வைத்திருக்கிறோம், 1 மணிக்கு கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த யூனிவர்சிட்டியில். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், ஜெபிக்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. நான் சொல்றேன், உலகத்தில் எத்தனை வாசல் இருந்தாலும் நீதியின் வாசல் உண்டையா? அநேகருக்கு இந்த நீதியின் வாசல் பிடிக்காது, தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பிடிக்காது. எங்களோட ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு நீ போனீங்கன்னா உள்ள போகும்போது யாரும் பிரைஸ்லான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உள்ள பயிர். அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான். நீதியின் வாசலில் போனால் நிறைய காசு கிடைக்க மாட்டாங்க. அப்படியா? தேவனை விட இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கிறது யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு இடத்திற்கு வந்தான் யாக்கோபு. ஒரு இடத்திற்கு வந்தான். சொல்லுங்க வாயத்தது. யாக்கோபு ஒரு இடத்திற்கு வந்தார். கைவைத்து என்னையும் கர்த்தர் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். இது யாருடைய ஆலயம்? அது தேவனுடைய ஆலயம். நான் அதை வாசித்த உடனே I was astonished to see that words. அந்த ஆதியாகமம் 28 கீழே வந்தீங்கன்னா, இவன் ஒரு இடத்திற்கு வந்தான். 13வது வசனத்தில் கர்த்தர் வந்து நின்றார். எடுத்து வாசிங்க 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை கூட சேர்ந்து வைத்து முடிஞ்ச வைத்து சொல்லுங்க. ஒரு இடத்திற்கு வந்தான் யாக்கோபு. வந்தான் யாக்கோபு, வந்து சேர்ந்தான். கர்த்தர் வந்து நின்றார். கையை வைத்து நானும் அவருடைய ஆலயத்திற்கு வந்தேன். இங்கே ஆண்டவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆலயம் என்பது விளையாடுகிற இடம் அல்ல. ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆலயம் என்பது தேவன் வந்து நம்மத்தில் பிரசன்னராயிருக்கிற ஒரு இடம். இப்ப சொல்லுங்க, யாக்கோபு ஒரு இடத்திற்கு வந்தான். அங்கே யார் வந்து நின்றா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கோஇன்சிடென்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வேணும்? அப்போ அப்படின்னா நான் நினைக்கிறேன், தேவன் வர வேண்டிய இடத்துக்கு யாக்கோபை கொண்டு போனார். ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? தேவன் வருகிற இடத்துக்கு என்னை கொண்டு போகணும், தேவன் ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போகணும். எல்லா கரங்களை வைத்து அந்நிய பாஷை பேச முடிந்தாலும் ஆயத்திறந்து சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 10 ஸ்தோத்திரம் சொல்லி தேவன் வந்து நின்றார். கரங்களை தட்டி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரித்து, ஆராதனை முடிந்து விடவில்லை, பிரசங்க நேரத்திலும் ஆராதனை தான். அவருடைய வார்த்தை நினைத்து ஆராதித்து கொண்டே ஓ ரபா கலபாரா சந்தரபா. ஒரு இடத்திற்கு யாக்கோபு வந்தான். அந்த இடத்துல யார் வந்து நின்றா? கர்த்தர் வந்து நின்றார். பிறகுதான் அவன் கண்டுபிடித்தான், இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை சரியாக இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தால் இந்த இடத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. இங்கேயே உங்களை யார் ஆசீர்வதிப்பா? தேவன் இங்கே உங்களை கொண்டு வந்தார் என்பதற்கு அடையாளம், எங்கே போனாலும் உனக்கு மனதில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அப்போ தேவன் கொண்டு வருகிற ஆலயம். ஹல்லேலூயா. யார் கொண்டு வருகிற ஆலயம்? தேவன் கொண்டு வருகிற ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தரனை கொண்டு வந்தான்னு சொல்ல மட்டும் கைவைத்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொல்றதுக்காக சொல்லாம உண்மையா இருந்தால் மட்டும் கை வைத்து ஆண்டவரே சொல்லுங்க. நீர் என்னை கொண்டு வந்தீர், நீரும் வந்து நிற்கிறீர், நீர் வந்து என்னோடு கூட பேசுகிறீர், இங்கேதான் என்னை நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. You are an almighty God. Amen. Hallelujah. அப்போ வேதம் சொல்லுகிறது, Jacob had the revelation of the temple of God. யாக்கோபுக்கு தேவனுடைய ஆலயத்தை பற்றி வெளிப்பாடு கிடைத்தது. அதனால தான் நீங்கள் யாரை போய் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாலும் அந்த வெளிப்பாடு இல்லாமல் யாரும் எங்கே வரமாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பயப்படாதீங்க, யாரையும் பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நல்லது, சந்தோஷம். ஆனால் அந்த வெளிப்பாடு இல்லாத யாரும் எங்கே வர முடியாது? ஆலயத்துக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்களை யார் கொண்டு வரணும்? கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்தீரேன்னு சொல்ல முடியுது. உங்களோட கைவைத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. என்னை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இங்கு கொண்டு வந்து என் பாரங்களை நீக்குகிறீர், என் வேதனைகளை மாற்றுகிறீர், என் பாடுகளை ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் போது ஆராதிக்கும் போது நீக்குகிறீர். ஓ, நீர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சர்வ வல்லமை உள்ள அந்த மகிமையை அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி, அந்த மகிமையை வச்சு நம்ம கட்டுகளை உடைச்சி சுகமாக்கி ஆறுதல் படுத்தி அந்த மகிமையை வச்சு பல மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் யாருடைய மகிமை? பரலோக மகிமை. Jacob had the revelation of the temple of God. வேதத்தில் இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தை பற்றிய வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது? நாம் அறிந்தவர்கள் தான், ஆனால் இதுவரைக்கும் நாம் வாசித்ததில்லை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் கடைசி வரியிலே மோசே சொல்லுகிறார், the second man who had the revelation of the temple of God is Moses. மோசேக்கு தேவனுடைய ஆலயத்தை பற்றிய வெளிப்பாடு கிடைத்தது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்வேன்? அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குவேன். எல்லாரோட சத்தமா சொல்லுங்க. அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் என்ன செய்வேன்? ஆயத்தமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. The second man, second prophet who had the revelation of the temple of God is Moses. மோசேசுக்கு தேவன் வெளிப்பாடு கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, அவருக்கு என்று நான் எதை உண்டு பண்ணுவேன்? வாசஸ்தலம். இப்ப கவனிங்க, உலகத்தில் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை உண்டாக்குறதுக்குன்னு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் 40 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தில் கவனிக்கிறேன். எல்லாரும் ஆலயம் கட்டி விடுவதில்லை, எல்லாரும் ஆலயத்தை நிறுவுவதில்லை. மோசே போல, சாலமோனை போல சிலருக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் எல்லாரையும் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுங்க. எல்லாரும் ஆலயத்தை நிறுவுவதில்லை. ஒருவேளை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஆலயத்தை, ஆனா எல்லாரையும் ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் தேவனுக்கு ஒரு ஆலயம் நிறுவப்பட்டால் உங்கள் குடும்பத்திற்கே தேவ மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை வர ஆராதனையில் இப்படி சொன்ன, உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு ஆலயம் கட்டலாமே என்று ஒரு கூட்டத்தில் சொன்னபோது ஒரு குடும்பத்தினர் 3 சென்ட் இடத்தை கொடுத்தார்கள்.
இன்றைக்கு திருக்கழுக்குன்றம் பைபாஸ் ரோட்டில் கொத்திமங்கலம் என்ற இடத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தினர் கொடுத்தார்கள். ஆம், தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிறவர்களும் பாக்கியவான்கள் தான். ஆமே, ஆலயத்துக்கு வருகிறவர்களும் பாக்கியவான்கள் தான். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சுருக்கமாக சொன்னால், ஆண்டு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை ஒன்று கட்டுறவங்களா இருக்கணும், அல்லது ஆலயத்துக்கு வர்றவங்களா இருக்கணும். இவங்களை இந்த உலகத்தில் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் வெளிப்பட்டால் மட்டும் கைவிதி சோத்திரமானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை நீங்கள் நேரடியாக முழுமையாக கட்டாமல் இருந்தாலும் உங்கள் தசமபாகங்கள் காணிக்கையில் நீங்கள் கொடுக்கும்போது அதன் மூலம் என்ன கட்டப்படுகிறது? ஆலயம்தான் கட்டப்படுகிறது. புரிந்தால் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுகிறது. அப்போ இங்க மோசே அங்கே சொல்லுகிறான், அவருக்கு நான் எதை ஏற்படுத்துவேன்? வாசஸ்தலம், ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன். கொஞ்சம் கவனியுங்கள், கொஞ்சம் நான் உங்களை உள்ளே அழைத்து செல்லட்டும். 15ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்லிவிட்டார். உடனே ஏதாவது அவரால் செய்ய முடிந்ததா? இல்லை. 15ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் யாத்திராமத்தில் ஆண்டவர் உடனே அந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார், என் ஆலயத்தை கட்டுவதற்கு ரொம்ப ஆசை தானே, வா சீனாய் மலை மேல் ஏறி வா. யார் கூப்பிடுறா? கர்த்தர் கூப்பிட்டார். மோசைக்கு 80 வயது. கவனியுங்கள், மோசைக்கு 80 வயது. இங்கே வந்துலாம் சிலர் உட்காந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் மோசைக்கு 80 வயது. ஆண்டவர் சீனா மலையில் கூப்பிட்டார். சீனாய் மலைன்னா எவரெஸ்ட் அந்த இருக்கிற மலையை விட மிகப்பெரிய மலை. ஏணி கிடையாது, லிஃப்ட்டு கிடையாது, யாரும் சப்பரந்துக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. யாரே ஏறினா? மோசையே ஏறினான். புரிந்தால் மட்டும் கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயத்துக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் ஓடி வர முடியுமா? நீங்கள் கூட இந்த ஆலயமாகி இந்த சீனாய் மலையில் ஏறிட்டீங்க. கைதட்டி ஆர்ப்பரிங்க. இன்னைக்கு கர்த்தரோட கொண்டு வந்தார். இன்னைக்கு படிச்சுக்க. 1000 பலவீனம் இருந்தாலும் ஏறிடு மலை மேலே. 1000 பலவீனம் உனக்கு இருக்கலாம், பட் climb to the hill of God. சரி, ஒரு முறை தான் ஏறினாரா? இல்லை, 7 முறை எங்கே ஏறினாரா? சீனா கொஞ்சம் வயசுல சொல்ல, எத்தனை முறை ஏறினாரா? 7 times. 80 வயசு ஆனால் அவர் முட்டி எப்படி இருக்கும், வலி என்ன எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. சரி, 7 முறை ஏறினார். அதோட விடலை. 2 முறை 40 நாள் மலையிலே உட்கார வச்சு. நமக்கு வீட்டில் ஃபேன் போடாமல் படுத்தா தூக்கம் வரல, வீட்டில் அம்மா காஃபி குடிக்காட்டி ஒன்றும் வரல. ஆனால் 40 நாள் அங்கே அவர் என்ன செஞ்சிருப்பார்? மலையில் யார் சாப்பாடு கொடுத்துருப்பா? எப்படி தூங்கியிருப்பார்? அவர் சொல்கிறார், நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும். அதுக்கு யார் எனக்கு வெளிப்பாடு தரணும்? தேவன் வெளிப்பாடு தரணும். ஹல்லேலூயா. அந்த மலையில் வச்சு தான் யாத்திராம 25ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மலையில் வைத்து தான் 10 கற்பனையில் கர்த்தர் கொடுக்கிறார் என்று கவனியுங்கள், கவனியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் ஒரு மனிதனுக்கு வழியை போதிப்பார். எந்த கம்பெனியில் நீ வேலை செய்யணும், எந்த திருமண ஏற்பாட்டில் நீ போவா, உன் குடும்பம் எப்படி நடக்கும், உன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்த மாதம் என்ன வேதனை நீ சந்திப்பாய், அவ்வளவு வெளிப்பாடு தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தைகள். இது யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை வந்துகிட்டு தான் இருக்கும். ஒருவேளை சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யாரோ ஒருவருக்கு சொந்தமான வார்த்தைங்கிறது புறப்படுகிறது. ஹல்லேலூயா. கையை நல்ல வைத்து ஹல்லேலூயா. எங்கே அவனை கொண்டு வந்தாரோ அங்கே தேவனும் வந்தார். இந்த பட்டணத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ வா, நான் வருவேன் என்று தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி மதியம் என்று நினைக்கிறேன் வந்தோம். கர்த்தர் சொன்னார், நீ வா, நான் வருவேன் என்று சொன்னார். சொன்னபடியே வந்தார், உபயோகப்படுத்தினார். அவருக்கு இந்த ஆலயங்களை கட்ட செய்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். உன்னை அழைத்தால் அவர் வருவார். நீ வா என்று சொன்னால் உன்னோடு வருவார். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு நீ இருக்கிற ஊர் கர்த்தரை அழைத்து கொண்டு வந்த ஊர். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற குடும்பம், தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்து வைத்திருக்கிற குடும்பம். இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற தொழில், அந்த வியாபாரம், வேலை, தேவனை அவனை அழைத்து கொண்டு வந்தார். நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த கம்பெனியில் போய், அந்த இடத்துல போய், தொழிலில் போய் நின்று சொல்லுங்க, நீரே எங்களை கொண்டு வந்தீங்க, நீர் வாரும் என்று சொல்லுங்கள். இறங்கி வருவார். இந்த ஆலயத்தில் அப்படித்தான் நானும் சொல்லுகிறேன்.
நீர் தான் கொண்டு வந்து நீர் வாரும். என்ன நடக்கும் தெரியுமா? யார் வராவிட்டாலும் யார் வந்துடுவோம் முதல்ல, ஆனால் அவர் வந்துட்டா எல்லாமே வந்துடுவாங்க. அதான் ரகசியம். கைதட்டி ஆர்ப்பரிப்போம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது தேவனுடைய ஆலயத்தின் வெளிப்பாடு பெற்ற தேவ மனிதன் 1 நாளாகமம் 28:10. கிங் சாலமோன், சாலமோன் ராஜாவுக்கு தேவன் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். 1 நாள் 28:10 ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இதற்கு முன்னதாகவே இவருடைய தகப்பனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 27:4 கடைசி வரி, சங்கீதம் 23 கடைசி வசனங்களிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். Psalms 27:4 நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடிந்தாலும் கை வைத்து ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உம்முடைய ஆலயத்தில் வருவதற்கு கிருபை தாங்கப்பா. இங்கே வந்து நான் இளைப்பாரி உம்முடைய மகிமையை பார்க்க, இங்கே வந்து நாமே ஆராதிக்க, இங்கே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரிவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றதுக்கும் ஜெபம் பண்ணணுங்க. என் ஆலயத்துக்கு கொண்டு போங்கப்பா, இந்த ஆலயத்தில் கொண்டு போய் நான் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பின்னால் என்ன பயன்படுத்துங்கப்பா. என் குடும்பம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும்னு சொன்னால் தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவனுடைய ஆலயத்துக்கு உன் வாகனத்தை பயன்படுத்துவார். உன் பொருளை பயன்படுத்துவார். நீயே நேரடியாக ஒன்றை செய்யாவிட்டாலும் உன்னை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பயன்பட விரும்பினால் கைதட்டி ஆர்ப்பரிங்க. இவ்வளவு சொல்லி கைதட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான் தான். God revealed the secret about the temple of God to Jacob. God revealed the temple of God about Moses to Moses. God revealed the secret about the temple of God to David, then Solomon. இப்படி ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி இன்றைக்கு கிருபையா நமக்கு இந்த பட்டணத்தில் ஆலயத்தை கொண்டு வந்து நம்மையும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்களை யார் தான் கொண்டு வந்தார்? அப்படி நீங்கள் போனாலும் நீங்களே தான் போவீங்க, அப்படி தானே? ஏன்னா உங்களை கொண்டு வந்தது யார்? கர்த்தர். சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கேன், இவர் வந்து என்ன செய்யவில்லை, என்ன பார்க்கவே இல்லைம்மா. நீங்கள் சொல்லுங்களேன், நான் கூப்பிட்டுட்டு வந்து உங்களை உட்கார வச்சு இருங்க அப்படின்னு சொன்னடா, நான் விசுவாசிக்கிறீங்க வர்றவங்க அத்தனை பேர் யார் தான் கூட்டிகிட்டு வரணும்? இந்த மாதிரி போய் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிற சபையெல்லாம் அந்த மாதிரி ஊழியமும் நிற்காது. யார் கொண்டு வரணும்? இதே மாதிரி தான் நான் அந்த சபையை மட்டும் சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நல்ல மணவாட்டியை கர்த்தர் கொண்டு வரணும். நீ இழுத்துட்டு வந்து நிற்காது. தெரியுமா உனக்கு? நீயே பார்த்து பறித்து கொண்டாடி நிற்காது, தங்காது. யார் கொண்டு வந்தால் தங்குங்க. இதான் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வேலை கூட சரி, ஒரு பணம் கூட சரி, ஒரு ஆசிரியர், எத்தனை பேர் இன்றைக்கி கர்த்தர் கொண்டு வரணுன்னா மட்டும் என் கூட சேர்ந்து கை வைத்துங்க. அந்நிய பாஷைகளை பேச முடிஞ்ச கைவிதி சோதரம் பண்ணி ஒரு பட்டணத்துக்கு உன்னை தேவனை கொண்டு வருவார். ஒரு வேலைக்கு தேவனை அவனை அழைத்து கொண்டு வருவார். உன் தொழிலுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஆளை அழைத்து கொண்டு வருவார். உன் கம்பெனிக்கு ஆட்களை கொண்டு வருவார். உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவரை கொண்டு வார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து God will bring. அவர் சொல்றார், நான் கொண்டு வருவேன். நான் கொண்டு வருகிற இடத்துக்கு நானும் வருவேன். I will come. நானும் வருவேன். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.